செத்ததுக்கு அப்புறம் கிடைக்க போற பணத்தை வச்சு நான் என்னப்பா செய்ய போறேன்? உயிரோட இருக்கும்போது ஏதாவது பணம் கிடைக்கிற மாதிரி ஸ்கீம் இருந்தா சொல்லு, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. இருக்கு சார். மாசம் மாசம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து பேங்க், ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல போட்டு உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டை விட நான் சொல்ல போற பிளான்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த வீடியோல பாக்குற மாதிரி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஆனா இதற்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு தான் கேரண்டி ரிட்டர்ன் இன்சூரன்ஸ் பிளான் நம்ம வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 25 வயசுல ஒரு கேரண்டி ரிட்டர்ன் இன்சூரன்ஸ் பிளான் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய பாலிசி டேர்ம் வந்து 30 இயர்ஸா இருந்தா நீங்க பிரீமியம் செலுத்துறது வெறும் 12 இயர்ஸ் தான். இப்போ 3 lakhs பிரீமியம் வருஷத்துக்கு பே பண்ற மாதிரி ஒரு பிளான் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்க லைஃப் கவர் டே 1ல இருந்து 1.8 crore. அப்போ வருஷத்துக்கு 3 lakhs per year நீங்க வந்து இந்த பிரீமியத்தை நீங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் கவர் 1.8 crore உங்களுக்கு கவரேஜ் டே 1ல இருந்து இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆக்சிடென்டல் டெத்தா இருந்தா அடிஷனலா 51 lakhs அடிஷனலாவும் கிடைக்கும். பெர்மனன்ட் டிசபிலிட்டியா இருந்தாலும் 51 lakhs கிடைக்கும். சரிங்க சார், 30 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன மெச்சூரிட்டி கிடைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா 1,80,00,000 கேரண்டீடா கிடைக்கும். ஏன் இதை அடிஷனல் பெனிஃபிட்டா போட சொல்றேன்னா வருங்காலத்துல நிச்சயமான வருமானம் யாருக்கும் இல்ல. சோ இந்த பிளான் எடுக்கிறப்ப கேரண்டீட் ரிட்டர்ன் கிடைக்கும். மார்க்கெட் ரிஸ்க் இல்ல. முக்கியமான பாயிண்ட், நீண்ட கால சேமிப்பா இருக்கும்.